அஜித்தின் கரியரில் திருப்புமுனை தர இருந்த பிரம்மாண்ட படங்கள். அஜித் பல வெற்றி படங்களில் நடிக்கிறார். மேலும் பல இயக்குநர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்பளித்து உள்ளார். வாலி படத்தின் மூலம் எஸ்.ஜே. சூர்யா, முகவரி படத்தின் மூலம் துரை, காதல் மன்னன் மூலம் சரண், தீனா படத்தின் மூலம் ஏ.ஆர். முருகதாஸ் என பல முன்னணி இயக்குநர்களை அறிமுகம் செய்து வைத்த பெருமை அஜித்திற்கு சேரும். இவ்வாறு பல திறமைகளை வாய்ப்பளித்த வெற்றி படங்களில் நடித்துக் கொடுத்த அஜித் சில படங்களில் நடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டுள்ளார். அவ்வாறு அஜித் நடிக்க இருந்த பின்பு கைவிட்ட படங்கள் பற்றி இங்கு பார்க்கலாம். காதல் மன்னன் படத்தின் மூலம் சரண் இயக்குநராக அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து அஜித்தை வைத்து அமர்கலம், அட்டகாசம், அசல் என 4 திரைப்படங்களை இயக்கி அஜித்தின் ஆஸ்தான இயக்குநராகி விட்டார் சரண். இந்த நிலையில் அஜித்தின் 25வது திரைப்படமான அமர்கலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதைத் தொடர்ந்து சரண் மற்றும் அஜித் கூட்டணியில் ஏறுமுகம் என ஒரு திரைப்படம் உருவாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக படக்குழுவால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு சில காரணங்களால் இப்படம் கைவிடப்பட்டது. இதையடுத்து மீண்டும் அஜித் மற்றும் சரண் அட்டகாசம் என்ற திரைப்படத்தின் மூலம் இணைந்தனர். அஜித்தின் நடிப்பில் சரவணா சுப்பையாவின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் சிட்டிசன். 2001ஆம் ஆண்டு வெளியான இப்படம் பெரிய அளவில் வெற்றியை பெற்றது. மேலும் அஜித்தின் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படங்களில் ஒன்றாக சிட்டிசன் அமைந்தது. இந்த நிலையில் இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் அஜித் மற்றும் சரவணா சுப்பையாவின் கூட்டணி ஒரு படமாக உருவாக இருந்த தயாரிப்பாளர் ரிக் ஆக்ட் சக்கரவர்த்தி அறிவித்தார். அப்படத்திற்கு இதிகாசம் எனவும் பெயர் வைக்கப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் அதன் பிறகு அப்படம் சில காரணங்களால் கைவிடப்பட்டது. இதே போல கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் அஜித் நடிப்பதாக இருந்ததே காங்கேயன் என்ற திரைப்படம் கைவிடப்பட்டது. இப்படத்தையும் நிக் ஆர் சக்கரவர்த்தி தான் தயாரிப்பாக இருந்தது. அதே போல ஏ.ஆர். முருகதாஸின் இயக்கத்தில் மிரட்டல், எஸ்.ஜே. சூர்யாவின் இயக்கத்தில் நியூ போன்ற படங்களில் நடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டார் அஜித். மேலும் பல படங்கள் டிராப்பிலும் ஆகியிருக்கின்றது. இருந்தாலும் அதற்கு ஏற்ப அஜித் பல வெற்றி படங்களை கொடுத்து இன்றளவும் இந்திய அளவில் முன்னணி நடிகராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.